ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ அஃபுவை விரும்பக்கூடியவன். அஃபு என்றால் பாவங்களை நீக்கக்கூடியவன். யாரை அல்லாஹ் அவனுடைய இந்த அஃபு என்ற தன்மையின் மூலமாக பாவ மன்னிப்பை தேடும் போது மன்னிக்கிறானோ அல்லாஹ் அந்த பாவத்தை ஏட்டில் இருந்து நீக்கி விடுவான். செய்த தடமே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து அழிக்கப்படும். துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், அந்த அஃபு என்ற தன்மையை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கும் போது அந்த ஏட்டில் இருந்து அந்த பாவம் நீக்கப்படும். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் அதை நன்மைகளாக மாற்றி இருப்பார். யா அர்ஹமர் ரஹீம். இதை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமா இல்லையா? உன் பாவத்தை என்னால் மாற்றக்கூடிய சக்தியை இந்த உலகத்திலே உன் கரத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். உன்னால் முடியும். நீ என்னிடத்திலே வந்தால் நான் செய்வேன். அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபத்தி அப்தி. ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற ஆனந்தத்தோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் பயணம் செய்வான், அவனுடைய வாகனத்திலே உணவை கொண்டு திடீரென்று வாகனத்தை நிறுத்திக் கொண்டு உணவை வைத்துக் கொண்டு உறங்குவான். திடீரென்று அவனுடைய வாகனமும் உணவும் தொலைந்து விடும். எழுந்து பார்ப்பான், அங்கும் இங்கும் ஓடி திரிவான், அலைவான். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது. இந்த பாலைவனத்தில் உணவும் இல்லாமல் வாகனமும் இல்லாமல் வாழ முடியாது. எங்கு பார்த்தாலும் மண். நம் வாழ்க்கை முடிந்தது என்று மறுபடியும் களைப்பில் உறங்குவான். மறுபடியும் விழித்து பார்ப்பான், அவன் கொண்டு வந்த உணவும் வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கும். அப்போது அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவான், அல்லாஹும்ம அன்த அபதி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் எஜமானன். அக்தஅ ஃபி ஷித்தத்தில் ஃபரஹ். அவன் தவறழைத்து விடுகிறான் ஆனந்தத்துடைய மகிழ்ச்சியில். எப்படி இவன் ஆனந்தம் அடைகிறானோ, இவனை விட தன்னை விட்டு நீங்கிய அடியான் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான்.